சப்பாத்தி பூரிக்கு முட்டை குழம்பு நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் சப்பாத்தி பூரிக்கு இதே மாதிரி முட்டை குழம்பு தான் செய்ய சொல்லி கேட்பாங்க. ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் சூடானது அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் காரம், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதில் பாயில் பண்ணி வச்சுருக்க 3 முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே எண்ணெயில் ஒரு ஸ்டார் அன்னாச்சி, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதில் நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அது கூட சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா அதில் நான் 3 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நல்லா அதையும் கலந்து விட்டுருங்க. நான் 4லேருந்து 5 முந்திரியை சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி விட்டு எடுங்க. நல்லா கொதி வர டைமில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவு வர வரைக்கும் செஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை கிரேவி என்னோடய ஸ்டைலில் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.